ஹாய்! இந்த சம்மரில் நம்ம பாடி ஹீட்டை கூல் டவுன் பண்ணுறதுக்கு சில்லுன்னு ஒரு நுங்கு சர்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். சர்பத் பண்ணுறதுக்காக 4 பீஸ் நுங்கு எடுத்துருக்கிறேன். நுங்கு நல்ல எலசாக இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த நுங்கு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை கையால் அல்லது மேஷரால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்றைக்கி 4 கிளாஸ் அளவு பண்ணுறதுனால 4 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதைகள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி 2 பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை இதோட சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணும்போது ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ நொங்கு பீசஸோடைய சர்பத் குடிக்கும்போது செம டேஸ்டியாக இருக்கும். என்ன, இந்த சம்மரில் ஹீட்டை பீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சர்பத் கைக்கு கிடச்சிருச்சு இல்லையா? அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.